தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, பொது காலத்தின் 15ஆம் ஞாயிறு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே திருப்பலியில் பங்கு பெற இந்த வேர்பும் தொலைக்காட்சியூடாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஆண்டவரிடம் எங்கள் வாழ்வை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இறைவனுக்கு உகந்த பலி நொறுங்குண்ட எங்கள் இதயங்களே, ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்ப வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக எங்கள் வாழ்வின் பாரங்களை அவர் பொறுப்படுத்தி எங்களை முன்னோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்கள் உள்ளங்களை திறந்தவர்களாக உண்மையின் ஒளியை நாங்கள் அறிந்து கொள்ள, அதனூடாக எங்கள் வாழ்வு நம்பிக்கையில் கட்டப்பட்ட வாழ்வாக மாற இறைவனை பார்த்து மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கு பெற எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்லோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாற்றை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கிடவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது:
உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்திற்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதில். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழித்தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழித்தாரும். உம் பேரன்பு நம்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திருப்பும். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எளியோன், சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன், கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருக்கும். கடவுளின் பேரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளின் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயேசு கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடிணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள்
அவர் தலைமை பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கின்றது, அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாகச் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்ட பொழுது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார்.
இது வாழ்வு வழங்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, என்னுடைய அயலவன் யார் என்கின்ற இந்த கேள்வி பல வேளைகளில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எங்களுக்கு அயலவராக, எங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர் பல வேளைகளில் நாங்கள் நினைத்து கொள்வோம், அவர் எங்கள் இரத்த உறவு ஒரு தொடர்புள்ளவராக இருக்கிறார். சில வேளைகளில் எங்களுக்கு அருகிலே வாழக்கூடிய ஒருவராக இருப்பார். சில வேளைகளில் நாங்கள் பேசுகின்ற மொழியை பேசுகின்றவராக இருப்பார். எங்களுக்கு பரிச்சயமானவராக இருப்பார். எங்களுடைய நாட்டை சார்ந்தவராக இருப்பார். எங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருப்பார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எங்களுக்கு அயலவர் யார் அப்படி என்று சொல்லி இந்த கேள்விக்கு ஒரு அழகான ஒரு உவமையூடாக அதற்கான பதிலை ஆண்டவர் இன்று எங்களுக்கு தருகிறார். எங்களுக்கு அயலவர் யார் என்கின்ற இந்த கேள்வி வேதாகமத்தின் தொடக்க நூலில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கப்படுகிறது. முதலாவதாக கேட்ட கேள்விகளில் தொடக்க நூலில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய கடவுள் காயினை பார்த்து, உன்னுடைய சகோதரன் எங்கே, உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கே அப்படி என்று கேட்ட பொழுது காயின் சொன்ன பதில், என்னுடைய சகோதரனுக்கு நான் காவலாளியா என்கின்ற அந்த கேள்வி. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் உன்னுடைய அயலவன் யார் என்கின்ற கேட்கின்ற இந்த கேள்வி, பிரியமான சகோதர சகோதரிகளை, எங்களை ஆழமான ஒரு சிந்தனைக்கு ஆண்டவர் என்று அழைத்திருக்கிறார். யூதருடைய பார்வையில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெருசலேம் ஆலயம், அந்த ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பலி, அந்த ஆலயத்தில் இடம்பெறுகின்ற எல்லா விதமான சமய செயல்பாடுகள், பள்ளி ஒப்பு கொடுக்கின்ற எல்லா விடயங்களும் மிக மிக உன்னதமான விடயமாக யூதர்கள் கருதினார்கள். ஜெருசலேம் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிற அந்த குரு, அந்த வழியில் அடிபட்டு குற்றுயிராக இருக்கிற தன்னுடைய இனத்தை சார்ந்த ஒருவர், அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆனால் ஆலயத்துக்கு சென்று பலி ஒப்பு கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு செல்லுகிற அந்த குரு, கண்டும் காணாததை போல விலகி செல்லுகிற அந்த குரு, திருச்சட்டம் அறிந்த லேவியர், இறைவனுடைய வார்த்தையை படித்து திருச்சட்டத்தை, யூதர்களுடைய இன்னொரு முக்கியமான ஒரு தூணாக இருக்கின்ற இந்த திருச்சட்டத்தை முற்று முழுதாக அறிந்தவர் இந்த லேவியர். அந்த வழியாக செல்கிறார். கண்டும் காணாததை போல குற்றுயிராக இருக்கிற அவருடைய இனத்தை சார்ந்த ஒரு யூதன், அங்கு அடிபட்டு குற்றுயிராக இருக்கிற அந்த நிலை, அவரை கண்டும் காணாததை போல செல்லக்கூடிய நிலை. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துக்கு வரக்கூடிய இந்த சமாரியர், உங்களுக்கு தெரியும் சமாரியருக்கும் யூதருக்கும் ஆகாது அப்படி என்று சொல்லி. யூதர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய செபத்தில் செபிக்கும் பொழுது ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லி மன்றாடி கடவுளுக்கு நன்றி சொல்லுவார்கள். ஆண்டவரே, என்னை நீர் சமாரியராக படைக்காததுக்கு உமக்கு நன்றி அப்படி என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி கூறுகின்ற அந்த விடயம், அதை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் யூதருக்கும் சமாரியருக்கும் இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டது என்று சொல்லி. சமாரியருடைய ஊருக்குள் அவர்கள் நுழைய மாட்டார்கள். சமாரியரை கண்டால் சில வேளைகளில் அவர்கள் கோபத்தோடு ஏசுவார்கள், காரி துப்புவார்கள். இப்படியான எல்லா விதமான காரியங்களையும் செய்கின்ற, எதிரியை விட மோசமாக கருதுகிற ஒரு சமாரியர், அந்த சமாரியர் அந்த வழியில் வருகிறார்.
அவருடைய எதிரியாக கருதப்படக்கூடிய ஒரு யூதர் அங்கு அடிபட்டு இருக்கிற அந்த நிலை. பிரியமான சகோதர சகோதரிகளை, இதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அவரை கண்ட பொழுது அவர் பரிவு கொண்டார். அவருடைய நிலையை பார்த்து பரிவு கொண்ட இந்த சமாரியர் அவர் சென்ற அந்த விலங்கிலிருந்து இறங்கி அவரை அணுகி அவருடைய காயங்களுக்கு அவரிடமிருந்த அந்த மருந்தை தடவி அந்த விலங்கில் அவரை ஏற்றிக்கொண்டு ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொள்கிறார். அவரை கொண்டு போய் அங்கே இறக்கிட்டு அப்படி போகலை. அந்த நாள் முழுவதும், அந்த இரவு முழுவதும் இருந்து அவரை கவனித்துக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, அந்த சகோதர சகோதரிகளே, மறுநாள் காலையில் 2 தெனாரியத்தை எடுத்து, அப்படின்னு சொன்னால் 2 நாள் சம்பளம், 2 நாளுக்குரிய அந்த பணத்தை எடுத்து அந்த சாவடிக்கு பொறுப்பாக இருந்தவரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இவருக்கு ஏதாவது தேவை, இதற்கு மேல் அதிகமாக செலவானால் பணம் இல்லை, கொடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி கவனிக்காமல் விட்டு விடாதேயும், நான் திரும்பி வரும் பொழுது நான் அதை தருவேன் என்று சொல்லுகின்ற அந்த பெரிய உள்ளம், மத சகோதர சகோதரிகளே, அந்த பெரிய ஆன்மீகம், அந்த பார்வை, அந்த பரிவோடு நோக்குகின்ற அந்த மனம் இறைவனுடைய பார்வையில் மிக பெரியது. என்னுடைய அயலவன் யார் என்கின்ற அந்த கேள்வி, அந்த கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அற்புதமான பதில். சில வேளைகளில் நாங்கள் இரத்த உறவு காரணமாக, நாங்கள் சார்ந்த இனத்தின் காரணமாக, நாங்கள் பேசுகின்ற மொழியின் காரணமாக, நாங்கள் வாழக்கூடிய எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைப்பின் காரணமாக இருக்கின்றவர்கள் அல்ல. மாறாக எவர் ஒருவரின் மீது பரிவோடு கண்ணோக்கி ஒருவருக்கு உதவி செய்கின்றாரோ அவரே எமக்கு அடுத்திருப்பவர். என சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பார்வை எப்பொழுதும் மற்றவருக்கு உதவுவதை மிக மிக உன்னதமான ஒரு காரியமாக அவர் கருதுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், சில வேளைகளில் உங்களுக்கு யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு தருணத்தில் உதவி செய்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவருக்கு நன்றி கடன் பட்டிருப்போம். நாங்கள் அவரை காணும் பொழுது நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளில் ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தால் ஒரு தருணத்தில் மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு வேளையில் உங்களுக்கு தெரியாத யாராவது ஒருவர் அவருக்கு உதவினார் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. கடவுள் எப்படியாக பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் இதை சொல்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளில் ஒருவர் ஒரு குழந்தையாக இருக்கலாம், ஒரு சிறிய மகளாக இருக்கலாம். அவருடைய கஷ்டம், அந்த இடரான அந்த நேரத்தில் யாரோ ஒருவர், அப்பா அம்மா யாரோ ஒருவர் எனக்கு உதவினார், அவர் இவர் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு சொல்லும் பொழுது, என் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த மனிதரை நீங்கள் தேடி சென்று, என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் அவருடைய இந்த இடரான இந்த வேளையில் அவருக்கு நீங்கள் உதவி செய்தீர்களே என்று சொல்லி நான் நினைக்கிறேன், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவருக்கு நன்றி உள்ளவராக நீங்கள் இருப்பீர்கள். அவர் என்ன காரியம் செய்தாலும், நீங்கள் கேட்டாலும் அதை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள். இறைவனுடைய அன்பு பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவுகின்ற வேளையில் இறைவனுடைய பார்வையும் இப்படித்தான். ஒருவர் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அல்லது ஒரு இடரான இந்த நற்செய்தியில் வரக்கூடிய இந்த நிலையை போல கைவிடப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் இந்த மனிதரை போல பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த பரிவான உள்ளத்தோடு அவரை பார்த்து நீங்கள் உதவுகின்ற ஒவ்வொரு காரியமும் சில வேளைகளில் சிறிய காரியமாக இருக்கலாம், சில வேளைகளில் பெரிய காரியமாக இருக்கலாம். இவை அனைத்தும் இறைவனுடைய பார்வையில் மிக மிக பெரிதாக கருதப்படும். ஏனென்று சொன்னால் இறைவனுடைய அன்பு பிள்ளைகள் அனைவரும். ஆகவே நாங்கள் நண்ப சகோதர சகோதரிகளை நாங்கள் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் மற்றவர்களுக்கு உதவுகின்ற அந்த பரிவான உள்ளம் நிச்சயமாக நாங்கள் வளர்த்து கொள்ளணும். இன்றைக்கு வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் பல வேளைகளை நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம்.
சில வேளைகளில் மற்றவருக்கு உதவுகின்ற அந்த மனம் எங்களிடமிருந்து இல்லாமல் போவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய நல்ல உள்ளத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி எங்களை ஏமாற்றுகின்ற வேளையில் நாங்களே மறுபடியும் ஏமாந்து போகிறோமே அப்படி என்று சொல்லி உணரும் பொழுது நாங்கள் யாருக்கும் உதவ மாட்டோம் அப்படி என்று சொல்லி சில வேளைகளை நாங்கள் ஒரு சில முடிவுகளுக்கு வந்துவிடுவோம். அந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளில் ஆண்டவர் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகின்றார். ஆண்டவருடைய பார்வையில் நாங்கள் இரக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இரக்கமுள்ள மனிதர்களாக, ஆண்டவருடைய பார்வையில் நாங்கள் பரிவு பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பார்வையில் நாங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்களும் பரிவுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக, எங்களுக்கு முன்னாடி சில வேளைகளில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது நாங்கள் எப்படியாக அந்த சூழ்நிலைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். உதவி செய்வதற்காக நாங்கள் சில வேளைகளில் இந்த நற்செய்தியில் வரக்கூடிய இந்த குருவையும் இந்த லேவியரையும் போல கண்டும் காணாமல் நாங்கள் திரும்பி செல்லுகின்றோமா? சில வேளைகளில் எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதிரி நிலைகள் இருக்கலாம். நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய சமுதாயத்தில் அயலில் இந்த மாதிரி நிலைகள் இருக்கலாம். எனக்கு எதற்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி சில வேளைகளில் நாங்கள் விலகி செல்லுகின்ற மனிதர்களாக இருக்கலாம். இன்றைய நாள் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அவரை பின்பற்றி வாழுகின்ற அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்று சொன்னால், ஒரு சில வேளைகளில் நாங்கள் இந்த மாதிரியான காரியங்களை நிச்சயமாக செய்யணும். ஒரு சில வேளைகள் இந்த மாதிரியான ரிஸ்க் நாங்கள் எடுக்கணும். ஒரு சில வேளைகளில் பரிவோடு நாங்கள் நிச்சயமாக பார்த்து உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்ய அந்த ஆன்மீகத்தை இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எங்களோடு பேசுகின்ற ஆண்டவர், பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்ப வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். தந்தையே இறைவா, இந்த அற்புதமான நாளிலே உம்முடைய வார்த்தையூடாக எங்களோடு பேசுகின்றீரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். நோய்கள் மறைந்து செல்லட்டும் ஆண்டவரே. குடும்பங்களிலே உண்மையான அமைதியும் நிறைவும் நிம்மதியும் பெருகட்டும் இறைவா. பொருளாதார சிக்கல்கள் மறைந்து செல்லட்டும் ஆண்டவரே. பரிவுள்ள மனிதர்களாக துன்பத்திலே வேதனையிலே உதவி தேவைப்படுகின்ற நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து எங்களால் முடிந்த அளவு உதவுகின்ற அந்த ஆன்மீகம் படைத்த பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கியருளும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுளின் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரழைப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசிய இவரே ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகளை நாங்கள் எடுத்து கூறி மன்றாடுவோம்.
அடுத்தவரை பற்றி அக்கறை கொண்டு வாழ எம்மை அழைக்கும் இறைவா, மனிதநேய செயல்பாடுகளை வளர்க்கும் வகையில் திருச்சபை பணியாளர்கள் செயல்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அயலாரை அன்பு செய்ய எம்மை அழைக்கும் இறைவா, உதவிக்கரம் தேவைப்படுவோர் எல்லாம் நமது அயலான் என உணர்ந்து மதம், இனம், மொழி வேறுபாடு மறந்து மக்கள் பணி செய்ய நாட்டு தலைவர்களுக்கு அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அயலாருக்கு உதவி செய்பவர்களை நேசிக்கும் இறைவா, துன்புறும் மனிதர்களை நேசிக்கும் போதெல்லாம் உம்மை நேசிக்கின்றோம் என்ற உணர்வுடன் வாழ்க்கையில் நொந்து போய் குற்றுயிராய் கிடக்கின்ற எங்கள் அயலாரை நேசிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுகின்றவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் தேவைகளை அறிக்கையிட்டு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை தவிர எமக்காக யார் உள்ளார்கள்? நாங்கள் எடுத்து கூறிய எங்கள் தேவைகளையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், எதிர்கால கனவுகள், திட்டங்கள், இவை அனைத்தையும் உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். இவற்றை ஏற்று இரக்கத்தோடு எமக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளல் மேலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வளனமிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனதுடன் நொறுங்கியுள்ள துன்புறுகின்ற எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் இன்று திருப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உறுதியான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் மீண்டும் உம்மோடு ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்றோம் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்வீராக. இறந்து போன எங்களுடைய உறவுகளுக்காக மன்றாடுவோம். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேப் வாஸ் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுமென்று உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை அப்பா தந்தை என்று அழைத்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த சபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கும் எங்கள் தாய் நாட்டிற்கும் இந்த உலகம் அனைத்திற்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்ளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியான உள்ளங்களோடு ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய சமாதானத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க தன்னையே பலியாக்கியவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் உள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராக இயேசுவை, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாதால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென்.
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன், என் உயிரை நான் உம்மை துதிப்பேன், என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உயிருக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உயிருக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன், என் உயிரை நான் உம்மை துதிப்பேன், என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்ய எங்களுக்கு உதவியாக இருந்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அத்தோடு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆண்டவர் தாமே தன்னுடைய ஆசீரை நிறைவாக பொழிவாராக. அத்தோடு அன்பார்ந்தவர்களே, ஒரு விசேடமான விண்ணப்பம். நாங்கள் இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்கின்ற இந்த ஆலயம், இந்த சிற்றாலயம் மீண்டும் புனரமைக்கப்பட இருக்கிற ஒரு தேவை எங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த பணியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஆகவே கூடுமானவர்கள், முடிந்தவர்கள் தாராள மனதோடு உதவி புரியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு உங்களுடைய செப உதவிகளாலும் இந்த பணியை நாங்கள் சிறப்பான முறையிலே முடிப்பதற்கு எங்களோடு இணையுமாறு, எங்களுக்காக மன்றாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறைவனுடைய ஆசி பெற மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் தொழில் துறைகளையும், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி.
நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார். எந்தன் நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார். எந்தன் நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார்.